அந்தணன் சார் வந்து இந்த மாதிரி அவருடைய இதில் வந்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு அது நடந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்ட்டு. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டை ரிவீல் பண்ணதே உங்கள் டீமில் இருக்கிறவங்க கிடையாது. அதான் சொல்கிறேன், என் டீமுக்கே தெரியாது, எங்கள் அம்மா அப்பாக்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் இந்த விஷயம் நடந்தது. எனக்கு அப்படியே மைண்டில் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், உண்மையாக நடந்தது அது. ஓகே, அப்படியே எனக்கு வேர்த்து ஊற்றுது. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டான விஷயங்க. ஒரு 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 ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. திருப்பி எனக்கு அந்த ஒரு 6 மாதம் அப்படி தான் போச்சு. ஆனால் ஒரு விஷயம், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை கதை சொல்கிறோம் அப்படின்னா இருக்கு இல்லை, எஸ் ஆர் நோ அப்படின்றது வந்து அவங்க டைம் எடுத்துக்கலாம். பர்சனல் லைஃப் காலி, ஓகே, என்னுடைய அஃபிஷியல் லைஃப் காலி, எல்லாமே காலி. திருப்பி ஒருத்தன் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே முடிச்சுட்டு ஒருத்தன் கீழே இருந்து திருப்பி வரான் பாருங்க. கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு, ஓகே, அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில். இல்லை ஆக்சுவலாக வந்து அது யாருன்றதும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ரிவீல் பண்ணிட்டாரு. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அவர் பேசின சம்பளத்தோட இப்போ அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகம். இல்லை பட் அது அப்படி பத்திக்கிட்டு போக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உங்களுக்கு சினிமா தெரியாதுன்ற மாதிரியான விஷயத்த கொண்டு வந்துட்டார் என் மனசுக்குள்ள. நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகே அப்போ நம்மளுக்கு சினிமா தெரியாதோ. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வாரமா வந்து டிஆர் பாலான்னு சொல்லிட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியால, யூடியூப்ல திறந்தாலே. ஃபர்ஸ்ட் உங்கள்ல இருந்தே போயிடும், யார் இந்த டிஆர் பாலா? ஒரு வளர்ந்து வரும் இயக்குனர், அவ்வளோதான். அண்ட் அதான் நான் வந்து விஜய் சார் படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜில்லா, புலி இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஆட் ஃபிலிம்ஸ் ஒரு 100+ ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்பம் சாங்கில் ஒத்த தாமரை தான் எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து படம் பண்ண ஆரம்பித்தோம், அதே டீமோட முகின் ராவ் நான் எல்லாம் சேர்ந்து படம் ஆரம்பித்தோம். படம் ஆரம்பித்து இப்போது நல்லபடியாக ரிலீஸ்க்கு வந்தாச்சு. ஓகே. ஸோ டிஆர் பாலான்றவர் ஒரு இயக்குனர், இந்த படத்தோடைய ப்ரொடியூசர், ரைட்டர். ஒரு வாரமாவே வந்து ஃபுல்லாவே வந்து இது இப்படி இது அப்படி இது இப்படி நம்ம ரொம்ப டீப்பரா அதுக்குள்ள போக வேண்டாம். பட் ஸ்டில் அந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா எமோஷன் ஆகி அம்மா இருந்தாங்களோ ஸ்டேஜ், அவங்க பயங்கரமா கண்ணீர் விட்டு ரொம்பவே பார்க்கவே எமோஷனலாக இருந்துச்சு. சார் எப்பேற்பட்ட ஒரு இந்த ஃபீல்டுன்னு இல்லை, இதை பார்க்குறவங்க எந்த ஃபீல்டு இந்த நிலைமையில இருந்தாலுமே கஷ்டப்படுவாங்க. எனக்கும் நான் என் ஃபீல்டில் நான் இப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிவை தான் பதிவு பண்ணி அது நடக்கும் போது லைக் ஒரு 2 வருஷம் ஒரு கதை சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கையோட ஒன்று இருந்திருக்கும்ல, அது கொஞ்சம் நீத்து போகும்போது எப்படி இருந்தது? அதுதான் ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்சில் நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து பிளான் பண்ணி சொல்லணுமோ இல்லை அந்த பர்டிகுலர் நபரை வந்து நான் அக்யூஸ் பண்ணணும், அவரை பழி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நான் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை, நான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வந்து தலை வணங்கணும். அண்டு இன்னமும் நான் வந்து அவங்ககிட்ட இருந்து நான் நிறையா லேர்ன் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் என்னை சுற்றி இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, என்னை சுற்றி இருக்கிற புதுமுக இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் 6 மாதம் ஃபாலோ பண்ணுறேன், 1 வருஷம் ஃபாலோ பண்ணுறேன், 2 வருஷம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னும்போது அவங்களுடைய அந்த வழிகளை வந்து நம்ம பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னும்போது. அண்ட் நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி ஒருத்தர் தான் சொல்லியிருக்கேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட நான் அதே மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு 1 வருஷம், இங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு 2 வருஷம் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படியே போயிட்டுருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நம்ம அதை என்னன்னா ஒரு விஷயம், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை கதை சொல்கிறோம் அப்படின்னா இருக்கு இல்லை, எஸ் ஆர் நோ அப்படின்றது வந்து அவங்க டைம் எடுத்துக்கலாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் டெம்ப்ளேட், அதை நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும், நம்ம அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ அவங்க வேறு படங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். அப்படின்னா எந்த டைரக்டர்ஸும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இதுதான் விஷயம். பட் என்னன்னா என் கதையில் என்ன நடந்துச்சுன்னா, அவர் கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு, அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில். அவர் வாங்கிட்டாரு, அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கினா, ப்ரொடியூசரோட தாங்க போகிறேன், அவர்கிட்ட ப்ரொடியூசரோட தான் போகிறேன்.
அப்போ அந்த ஒரு கனவு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைங்க. ஆமா ஒரு ப்ரொடியூசரை நம்ம கன்வின்ஸ் பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டோம், அண்ட் ஹீரோவையும் பண்ணியாச்சு. ஹீரோவையும் ஓகே பண்ணிட்டோம். அப்படின்னும் போது அவ்வளோதான், நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து Okay. சரியாக போகுது அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குப்பா, நம்ம அதை மட்டும் பண்ணிக்கலாம், உங்கள் கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நானும் சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு மாதம் 2 மாதத்துல ஆமா. முடிஞ்சிடும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஓகே போது 5 சிட்டிங் சொன்னார். ஓகே 3 மாதம் ஒரு சிட்டிங்கு, 6 மாதம் ஒரு சிட்டிங், திருப்பி ஒரு 3 மாதம் ஒரு சிட்டிங், 6 மாதம் ஒரு சிட்டிங்னு 2 வருஷம். நானும் ஒவ்வொரு நாளும் சரி இது நடந்துரும். சரி அவர் தான் ஓகே சொல்லிட்டால, நம்ம என்ன நினைப்போம், அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன நோ சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஓகே பட் சடனாக என்ன ஆச்சு, அவரோட ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது என் ப்ரொடியூசர் என்ன சொன்னார், இல்லை நம்ம போயிட்டு டேட்ஸ் கேட்போம், ஷூட்டிங் டேட்ஸ் என்னன்னு கேட்போம் அப்படின்னோடனே போய் அவரை போய் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணால் அதான் நான் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன அந்த விஷயங்கள் நடந்தது. அது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஓகே மேபி அது எனக்கு என்ன காரணன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பேசின சம்பளத்தோட இப்போ அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகம். ஓகே மார்க்கெட் வேல்யூ அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த சம்பளத்துக்கு பண்ணணும், ஸோ இந்த சம்பளத்துக்கு பண்ணணும். இப்போ நிறைய இதிலெல்லாம் வந்திருக்கு, சில பத்திரிக்கையாளர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏதோ கதை பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, அதெல்லாம் ரீசனே கிடையாது. இல்லை ஆக்சுவலாக வந்து அது யாருன்றதும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ரிவீல் பண்ணிட்டாரு. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஓகே அது யாருன்றது சொல்ல வேண்டிய விஷயமும் நான் சொல்ல அது மாட்டேன். அவசியம் அது இல்லை. என்னோடைய உள்ளே போட்டோம். ஓகே நான் கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாத்தையுமே நம்ம அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டோம். என்னை மாதிரி இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னை மாதிரி இருக்க புதுமுக இயக்குநர்களுக்குலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். நீங்கள் அதை நினச்சி மனசு வேதனைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க, டிப்ரெஷன் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் அதெல்லாம் ஆயிட்டேன். ஓகே ஆயிட்டு என்னுடைய பர்சனல் லைஃப் காலி, ஓகே என்னுடைய அஃபிஷியல் லைஃப் காலி, எல்லாமே காலி. திருப்பி ஒருத்தன் எல்லாமே முடிச்சுட்டு ஒருத்தன் கீழே இருந்து திருப்பி வரான் பாருங்க. ஓகே, நான் என்னை நானே பெருமைப்படுத்திக்கல, நான் என்னை எதுவும் பண்ணலை. நான் வந்து என்னை மாதிரி இருக்க ஆட்களுக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு தெம்பு கொடுக்குறேன், ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் அடுத்து நானே படம் பண்ணிட்டேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணி, நானே டைரக்ட் பண்ணி ஒரு படத்தை நான் தயார் பண்ணிட்டேன், பிஸ்னஸும் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல சொன்னே தவிர இது எந்த ஆர்டிஸ்ட் அப்படின்றத சொல்கிறது இல்லை. பட் அது அப்படி பற்றிக்கிட்டு போக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நிஜமாக அதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் அதை தான் நேற்று அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது, அப்போவும் நான் சொன்னேன், இது ஒரு சின்ன படம், எல்லா படங்களுக்கும் நடக்கிற மாதிரி ஒரு பிரசாத் லேப்ல ஒரு லான்ச் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன என் மனசுல இருந்த ஒரு வேதனையை நான் ஷேர் பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாக ஆகும்ட்டு நான் நினைக்கல. ஓகே, பட் அந்த டைமில் நீங்கள் அந்த லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே வேற நிறைய நடிகர்களை வந்து சொல்கிறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், ஏன்னா உங்களோட நோக்கம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன், நீங்கள் அப்படி தோண்டு போயிடாதீங்கன்ற ஒரு நோக்கத்துக்காக சொன்னீங்க. பட் அந்த நோக்கத்தை திசை திருப்பின மாதிரி ஃபீல் ஆச்சா? ஏன்னா இது மூலியமா தனுஷ் அவர்களையோ இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களையோ இல்லை கவின், இந்த மாதிரி நிறைய பேர்களை இன்வால்வ் பண்ணி இவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இது பண்ணுறதோ, ஸோ அப்போது நம்மளோட நோக்கம் தவறுதலாக இப்படி போகுது அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சா அவங்களுக்கு பார்க்க? இல்லை, அது எப்படி அதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்கிறது தெரியல. அது அவங்களுடைய ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்லணுமான்றது யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் கரெக்டான சமயம் வரும்போது அதுக்கான விடை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே, இல்லை நம்மளோட நோக்கம் தவறுதலாக மிஸ் ஆகுதுல்ல, மிஸ் ஆகி வேற ஒருத்தவங்கள அந்த எண்ணத்தில் நான் பண்ணலை. நான் எந்த எண்ணத்தில் நான் பண்ணன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுது. அண்ட் இது ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கான்ட்ரவர்சி ஆகுது. அட் தி சேம் டைம் இது வந்து ஒரு டிஸ்கஷன் பேனலில் வருது. இப்போ நான் பேசின விஷயம் டிஸ்கஷன் பேனலில் வருது. அண்ட் இதை பார்த்து சில நடிகர்கள் அந்த எஸ்ஆர் நோன்ற விஷயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டா அவங்க அடுத்த லைஃபுக்கு போயிடுவாங்க, இல்லை அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்கன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன். அவ்வளோதான். இதை நல்ல விதமாக எடுத்துக்கலாமே. ஓகே, அவ்வளோதான். ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதை ஃபேஸ் பண்ணேன், அது மற்றவங்க யாரும் வந்து தோண்டு போயிடாதீங்க, இதுதான் உங்களோட, இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம், இதுக்கு வந்து அவங்க வேற ஹீரோஸ் சொல்றதுக்கு வந்து அதான் இப்போ நான் அது என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் அது வந்து நான் ஆட்டிடியூடாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அந்த எண்ணத்தில் நான் சொல்லலை ஆக்சுவலாக. ஓகே, புரியுது. பட் அதான் அவங்க சைடில் இருக்கிற ஏன்னா அது ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணிடும்ல. நம்ம வேற ஒரு எண்ணத்தில் சொன்னோம்,
இப்போ அது என்ன ஆகும்னா ஒரு சிலர் வந்து இவங்களை பிடிக்காத ஃபேன்ஸ் வந்து அவங்கள போட்டு திட்டுறது, அவங்க ஃபேன்ஸ் இவங்களுக்கு திட்டுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன கேஓஸ் ஒன்று கிரியேட் ஆகுறதுன்றதுனால தான் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஓகே அது இருக்காது அது இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் நீங்க இல்லாம வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம்னா மத்தவங்களுக்கு அது ஒரு இல்ல ஓகே அது இல்ல அப்படின்ற அவங்க ஃபேன்ஸோ இல்ல அவங்க ஹேட்டர்ஸ்க்கோ அது தீனி போடாதுல்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஸோ அகெயின் படம் வந்து ஓகே ஆகுது, இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது ஆனால் இந்த ஃபேஸில் என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ படம் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, அவர் ப்ரொடியூசர் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறமா? அந்த பழைய விஷயம் அந்த அதான் அவங்க கீழே வந்தோடனே சொல்லிட்டாரு. அவர் மேலே போயிட்டு நம்ம பேசி கீழே வந்தோடனே இந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஒரே நேரத்தில் எனக்கு 2 அடி, மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி. ஹீரோ போயிட்டு ப்ரொடியூசரும் ஆமாம் அட்லீஸ்ட் அந்த ப்ரொடியூசர் இல்லைப்பா நம்ம வேறு ஆர்டிஸ்ட் பார்க்கலாம், வேறு ஏதாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு கன்வின்சிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுவே எனக்கு பெரிய ஒரு, ஏன்னா இவர் தான் ஹீரோ இந்த கதைக்கு அப்படின்னும் போது நம்ம நிறைய கற்பனைகளோடு இருந்திருப்போம். அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு. அது கீழே போயிட்டோன்னே அவரும் அப்படி சொன்ன உடனே என்னாச்சுன்னா அவர் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தார். ஓகே சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே போயிட்டாரு. எனக்கு அப்படியே மைண்டில் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், உண்மையாக நடந்தது அது. ஓகே அப்படியே எனக்கு வேர்த்து ஊற்றுது. என்னன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு சினிமா தெரியாதுன்ற மாதிரியான விஷயத்த கொண்டு வந்துட்டார் என் மனசுக்குள்ள. நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகே அப்போ நம்மளுக்கு சினிமா தெரியாதோ, நம்மளுக்கு ஒன்றுமே தெரில போல், நம்ம வந்து வாழ்கிறதே வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த நேரத்தில். டிப்ரெஸ் ஆகி அப்படியே நடக்கிறேன், எங்கே போகிறேனே தெரில, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். கால்ஸ் வருது, மெசேஜஸ் வருது, நான் ஃபோனை கூட எடுக்கல. அது ஒரு மாதிரி ஒரு அந்த விஷயங்களை நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே ஆரம்பமாக அப்படியே நடந்தே போனேன். ஓகே ஆனால் ஒரு எண்டு வரும்போது வீட்டுக்கிட்ட வரும்போது அப்போ நான் யோசித்தேன், இதை நம்ம வந்து சரி பண்ணி அடுத்தது நம்ம யோசிக்கணும், நம்ம இதோட விட்டுறக்கூடாது அப்படின்றது. அவங்க அப்படி வந்து உனக்கு சினிமா தெரியாதுன்னு சொன்னவங்க இடத்துல நம்மளுக்கு சினிமா தெரியுன்றதை நம்ம காமிச்சிடணும் அப்படின்றது அப்போவே யோசித்தேன். பட் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே இந்த 6 மாதத்தை பற்றி எடுப்போம். அம்மா வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க கண் கலங்கினாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்களா? சொல்லியிருப்பீங்க, சொன்னீங்களா இல்லை என்ன? ஆக்சுவலி அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லலை, ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு தெரியும். ஓ அதனால தான் அவங்க எமோஷன் யாருக்குமே தெரியாது. ஓகே நான் தான் சொல்லுனேன், அந்த ரூம்குள்ளே இருக்க அந்த 3 பேர்த்த தவிர்த்து தான் தெரியும். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்தனன் சார் வந்து இந்த மாதிரி அவருடைய இதில் வந்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு அது நடந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்ட்டு. ஆக்சுவலாக அந்த ரூமில் எங்கள் 3 பேர்த்த தவிர்த்து யாருக்குமே தெரியாது அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஓகே சரிங்களா? அண்ட் அதான் ஸோ அவங்க சொல்கிறதுக்கெலாம் நம்ம அது எப்படி பொறுப்பாக முடியும்? ஓகே பட் அவர் எல்லாம் நடந்த மாதிரியே சொன்னார். இன்னொரு விஷயம், எங்கள் 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் என் டீமுக்கு எப்படி தெரியும்? அதுதான் என் டீமில் யாருக்குமே தெரியாது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு கதை ஒரு ஹீரோ கிட்ட சொல்கிற ப்ராசஸில் இருக்கும்போது அது மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து அது முடிஞ்ச பிறகு தான் நம்ம டெக்னீஷியன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, சொன்னால் அது நடக்காது அப்படின்ற மாதிரி. சரியா? அதனால நம்ம சொல்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி என் டீமில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க? ஓகே இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டை ரிவீல் பண்ணதே உங்கள் டீமில் இருக்கிறவங்க கிடையாது. அதான் சொல்கிறேன், என் டீமுக்கே தெரியாது, எங்கள் அம்மா அப்பாக்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் இந்த விஷயம் நடந்தது. அதனால தான் அவங்களுக்கே ஷாக்கிங் ஆகி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் இதை எங்ககிட்ட சொல்லலை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஏன் சொல்லலை, யார் சொல்ல அப்படின்னு. இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேன், அது என்னோடய இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டாச்சு. பாபநாசம் கிளைமேக்ஸ் மாதிரி நான் போகும்போது மண்ணோட மண்ணாக போயிருக்கோம். ஆமாம் ஓகே. அண்ட் இந்த 6 மாதம் நீங்கள் சொன்னீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா அந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு அடுத்து படம் பண்ண போகிற ஒரு இயக்குனர். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஒரு நார்மலான ஒரு ஆள். இன்னொன்று உங்களோட டவுட்டுமே வந்துருச்சு, நான் உண்மையிலே இதுக்கு வர்த்தா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்துடும் போது அந்த 6 மாதம் எப்படி போச்சு? ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ஒரு மைண்ட் செட் வரணும்ல. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே தெரிலன்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க மனசில். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், அந்த 2 வருஷம் ஒரு கால் வரணுன்றதுக்காக 24 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அது மட்டும் தான் ஒரு வேலையாக இருக்கும். ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க.
அவர் இன்னைக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு, அந்த 24 மணி நேரமும் அந்த ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அடுத்த டிஸ்கஷனுக்கு. ஓகே. ஸோ எல்லாம் கேட்பாங்க, ஃபேமிலியில் இருக்கவங்க, வெளியில் இருக்கிறவங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம சொல்ல முடியுமா ஒரு கால்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என் வேலைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் இந்த ஒரு ஃபோனுக்காக அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷனான விஷயங்க. ஒரு 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 ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. திருப்பி எனக்கு அந்த ஒரு 6 மாதமும் அப்படி தான் போச்சு. ஓகே. அதை பற்றி ஃபீல் பண்ணிவிட்டு, அதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு, பர்சனல் லைஃபாகவும் ரொம்ப அதனால் எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. அப்படியே போச்சு, திருப்பியும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? அம்மா அப்பா எப்போவுமே சப்போர்ட்டிவ் தான். அவங்க எப்போவுமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து பேசினோம். ஃபைனலாக லாஸ்ட் வெர்டிக்ட், ஜின் எதனால் பார்க்கணும், ஏன் பார்க்கணும்? அதான் சொன்னேன், இப்போ நான் வந்து ஒரு டிப்ரெஷன் பீரியடில் இருந்தேன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பீரியடில் இருந்தேன். அதை ஓவர் கம் பண்ணது வந்து படங்கள் பார்த்து, நல்ல நல்ல படங்கள் பார்த்து, என்டர்டெய்னிங்கான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து, அந்த மாதிரி தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ இல்லை கவலைகள் இருந்தாலோ எது இருந்தாலுமே ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் போயிட்டு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஜின் பார்க்கலாம். நல்ல சாங்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, காமெடி சீக்வன்சஸ் இருக்குது, அந்த ஜின்னுன்ற கேரக்டர் இருக்குது. ஸோ ஜாலியாக ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னா ஜின் பார்க்கலாம். ஓகே. அப்படி நீங்கள் பார்த்து எங்களை மாதிரியான யங் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேர் வருவாங்க படம் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.